ஹாய், நான் உங்கள் ஜிவி. இன்னைக்கு 10/9/8 இது என்ன நம்பர்? சைல்டு ஹெல்ப் லைன். இதோட பயன் பற்றி பார்ப்போம். இந்த நம்பரை வைத்து ஒரு மாணவி எப்படி தன் இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தப்பித்தார் என்பதையும் இந்த காணொளியில் காண்போம். நம் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும்போது 1 2 3 1 2 3 சொல்லிக் கொடுக்குறோமோ இல்லையோ, 10 9 8 இந்த எண்ணின் பயனையும் எந்த சிச்சுவேஷனிலும் இந்த எண்ணை தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதையும் நம் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். சேலம் அரசு பள்ளி ஒன்றில் தற்காலிக பிடி மாஸ்டராக சிவகுமார் என்பவர் சேர்ந்துள்ளார். அவர் அங்கு படித்து வந்த மாணவி ஒருவருடன் சேர்ந்து எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படத்தை வைத்து மிரட்டி அந்த பெண்ணை பாலியல் வன்முறை சீண்டலுக்கு முற்பட்டார். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அந்த மாணவி சமயோதியமாக தன் தலைமை ஆசிரியரிடம் சென்று அவரின் உதவியோடு 10 9 8 என்ற சைல்டு ஹெல்ப் லைனை தொடர்பு கொண்டு புகார் அளித்துள்ளார். உடனடியாக அங்கு வந்த போலீஸ் துறை அவரை கைது செய்து சேலம் மகிழா நீதிமன்றத்தில் மூலமாக சேலம் மத்திய சிறையில் அவரை அடைத்துள்ளனர். இந்த செய்தியை நம் குழந்தைகளுக்கு காண்பிப்போம். அப்பொழுதுதான் நம் குழந்தைகள் ஒரு விழிப்புணர்வுக்கு உள்ளாவார்கள். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.